பருவமழை பொறுத்த வரைக்கும் சூடு பிடித்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். பல இடங்கள்ல தொடர்ந்து கனமழை வாய்ப்புகள் கடந்த 2 நாட்களாக கணிசமாக தமிழகத்துல மழை பொழிவுகள் கொஞ்சம் பார்த்திருப்பீங்க. நிறைய இடங்கள்ல இப்போ கொஞ்சம் வெயில் எல்லாம் குறைஞ்சு மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. சென்னை ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இது போன்ற எந்த மாவட்டங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும், பகல் நேரங்களுக்கு பிறகோ அல்லது பகல் நேரங்களுக்கு முன்பதாகவோ மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து கணிசமாக பல மாவட்டங்கள்ல வர தொடங்கி இருக்கிறத பார்த்திருப்பீங்க. வெறும் மேகக்கூட்டங்கள் வருகிறது மட்டுமல்லாம, நிறைய இடங்கள்ல 2 சென்டிமீட்டர்ல இருந்து 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கனமழை பதிவாயிருக்கு. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் சில இடத்துல வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாயிருக்கு நம்ம பார்க்கிறோம். ஆக நமக்கு மழையே இல்லாம கடும் வறட்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. விட்டு விட்டு ஒரு 4 நாட்களுக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா ஒரு 5 நாட்களுக்கு ஒரு முறை நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு குறைந்த அளவிலேயே நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையலையா அப்படின்னு பலரும் நிறைய பேர் கேள்விகள் கேட்கிறீங்க. கண்டிப்பா எல்லாத்திற்கான விடையை நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணே பண்ணுங்க, மறக்காம ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த எல்னினோன்னு சொல்றாங்க அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பசிபிக் பெருங்கடல், பசிபிக் ஓஷன்ல சில மாற்றங்கள் தொடர்ந்து நம்ம லானிலாவிலிருந்து எல்னினோக்கு மாறினதை பார்த்தோம். எல்னினோ என்பது கடல் அமைப்புகளில் தொடர்ந்து அந்த வெப்பநிலை பொறுத்தவரை உயர்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய இந்த வானிலை மாற்றங்கள் மொத்த உலகையும் ஒரு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அப்போ இது இந்தியாவிற்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா பசிபிக் பெருங்கடலுங்கிறது அதிகப்படியான நீர் பரப்பை கொண்டது. நிறைய இடங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாவில், அதே மாதிரி அரேபியன் சி, அரபிக்கடல் பகுதிகளை விட பசிபிக் பெருங்கடலுடைய அந்த பரப்பளவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த கடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வெப்பநிலை மாற்றமும் மொத்த உலகையும் அதை வந்து ஆட்டி படைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கால சூழ்நிலைகள் எந்த மாதிரியாக இந்த 2026 நம்ம இருக்கு, மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த எல்னினோவின் தாக்கம் உச்சகட்டத்தில் இருக்கும். இது எப்போல்லாம் நமக்கு வந்து உச்சகட்டத்தில் இருக்கோ அப்போல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பற்றாக்குறை வருகிறத நம்ம பார்க்க முடியும். சரி, அப்படி எங்கெங்க இந்தியாவில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வடக்கு கடலோர தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்தவரை தற்போது நிலவரப்படி நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் விட்டு விட்டு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பகுதியாக எதிர்பார்க்கலாம். சில மாவட்டங்களில் இரவு நள்ளிரவில் இடியுடன் கூடிய கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும். நல்ல ஒரு பலத்த சூறாவளி காற்றுமே கூட வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்த எல்னினோவின் தாக்கம் ஜூலை முதல் செப்டம்பர் வரை இருக்கக்கூடிய மாதங்களில் மிக கடுமையாக தீவிரமடையும். இந்த எல்னினோவினுடைய தாக்கத்தை குறித்து பலரும் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. ஜூலை முதல் செப்டம்பர் வரை இருக்கக்கூடிய மாதங்கள்ல மிக கடுமையாக தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். அப்போ எந்த மாதத்திலிருந்து எந்த மாதங்கள் வரைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இந்த நாட்களுக்குள்ளதான் பருவமழையினுடைய தீவிரத்தை இது கட்டுப்படுத்தி நிறைய இடங்கள்ல ஒரு மழை பற்றாக்குறையை வந்து ஏற்படுத்த போகுது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையில் பற்றாக்குறைவு நிச்சயமாக ஏற்படும். இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் மழையினுடைய தீவிரம் குறைந்து காணப்படும். தமிழ்நாட்டிலும் மலைப்பகுதிகள் தான் நல்ல மழை கிடைக்குமே தவிர கடலோர பகுதிகள் டெல்டாவில் வந்து அதிக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இப்போ நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் ஓரளவு சற்று மழை வந்து வலுவடைஞ்சாலுமே கூட அது எந்த அளவிற்கு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இந்த தென்மேற்கு பருவமழை அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. தற்போதைய நிலவரப்படி கேரளா, கர்நாடகாவில் மஞ்சள் நிற எச்சரிக்கை, அதாவது அங்கே வந்து தினந்தோறும் விட்டு விட்டு சீரான அளவில் கனமழைங்கிறது பதிவாயிட்டு இருக்கு. மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து முன்னேறி வர முடியாத ஒரு சூழ்நிலை. கேரளா மற்றும் கர்நாடகாவிலிருந்து மேகக்கூட்டங்கள் ஆந்திர பகுதிகளுக்கோ இல்லை தமிழ்நாட்டிற்கோ ஒரு முன்னேறி வர முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் தொடர்ந்து இருக்கு. மழை பொழிவுகள் தென் மாவட்ட பகுதிகள், மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும், குறிப்பா அதிலும் நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளை தவிர வேற எந்த இடத்திலும் பெருசா நமக்கு மழை வந்தது போல தெரியல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன், மகாதேவி, வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரிதளவில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து அங்க மட்டும்தான் பதிவாயிருக்கு.
திருநெல்வேலியில் நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கே மட்டும்தான் அதிக அளவில் மழை பதிவாயிருக்கு. மற்றபடி தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை இங்கெல்லாம் ஏதோ ஒரு சில இடங்களில் பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே பதிவாயிட்டு இருக்கு. ஆகவே இனி வரும் நாட்கள் இது போன்ற ஒரு பகுதியான மழையை தான் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியுமே தவிர, ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களுக்கும் ஒரு இடம் விடாமல் மழை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. இயல்பான ஒரு மழை பொழிவு 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளாக தான் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளுக்கு பெரும்பாலும் 3 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், இப்போ உதாரணமாக சொன்னோன்னா வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார், நீலகிரி மாவட்டத்தினுடைய மலை பகுதிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் 7 சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா ஒரு 8 சென்டிமீட்டர் அதிகபட்சமான ஒரு மழை பொழிவாக ஆங்காங்கே பதிவாகக்கூடும். மற்றபடி 20 சென்டிமீட்டரோ அல்லது 30 சென்டிமீட்டரோ தற்போதைக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆகவே ஒரு சீரான அளவிலேயே மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பதிவாகும். மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து பகல் நேரங்களுக்கு பிறகு வருகிறத நம்ம பார்க்க முடியும். குறையும் நீர்வரத்து, இதை தான் நம்ம மிக முக்கியமாக நம்ம சொல்ல வந்தோம். மேட்டூர் அணை நிரம்புமா அப்படிங்கிற கேள்விகள் பலரும் தொடர்ந்து கேட்டு வரீங்க. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கர்நாடக மாநிலங்களில் இயல்புக்கும் இயல்பை ஒட்டி இருக்கும் ஒரு சில பகுதிகளில் இயல்புக்கும் குறைவான மழை பொழிவை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மேட்டூர் அணை முழு கொள்ளளவு ஜூன் மாதத்திற்குள்ள மேட்டூர் அணை நிரம்புமா அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருந்தீங்க. வாய்ப்பே கிடையாதுங்க. ஜூன் மாதத்திற்குள்ள மேட்டூர் அணை நிரம்ப வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போதான் கர்நாடகாவில் இருக்கிற அணைகளே இப்போதான் ஒரு சீரான அளவில் நிரம்பிக்கிட்டு இருக்கு, ஓரளவு நிரம்பிக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே அதிவேகத்தில் தண்ணீர், அங்கே நீர் வரத்து அப்படிங்கிறதும் இல்லை. ஏன்னா பொதுவாக கர்நாடகா மாநிலங்களில் எப்போ அணை நிரம்பும் அப்படின்னா அதி கனமழை மற்றும் அதீத கனமழை, அதாவது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கே ஏற்படணும் அப்படின்னா மட்டும்தான் கபினி, கிருஷ்ணசாகர் அணைகள் நிரம்பி வழிந்து, மேட்டூர் நிரம்பி வழிந்து, அதுக்கப்புறம் கொள்ளிடம், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் அணையில் எல்லாமே தண்ணீர் நிரம்பி கடைசியாக கடலூர், வீராணம் வரைக்கும் நீர் சேரும். கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படலை அப்படின்னா மேட்டூரே ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கும். இந்த வருஷம் இன்னும் நமக்கு அங்கே பருவமழை அதி கனமழையோ அதீத கனமழையோ ஒரு மிகப்பெரிய 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் மழை அந்த மாதிரிலாம் இன்னும் கர்நாடகாவில் தீவிர மழையில் அங்கேயே ஒரு 13 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டருக்குள்ளாக தான் 10லேருந்து 15 சென்டிமீட்டருக்குள்ளாக தான் மழையே அங்கே பதிவாயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் கடலோரத்தில் மட்டும்தான் அவ்வளோ மழை பொழிவு. நீங்கள் உள் கர்நாடகாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான மழை பொழிவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிக மழை வரணும், மேட்டூர் நிரம்பணும் அப்படின்னு சொல்லி தான் பலரும் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்து வரும் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் கடலோர பகுதிகளுக்கு பிரச்சனை இல்லைங்க. மற்ற மாநிலங்கள் பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மத்திய மாநிலங்களில் தான் சற்று வறட்சிகள் அதிகமாக ஏற்படும். கடலோர பகுதிகளுக்கு இயல்பும் இயல்பை ஒட்டிய மழை பொழிவும் கண்டிப்பாக நமக்கு பதிவாகிரும். அதனால் தொடர்ந்து கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.